உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம். பதினெட்டு 10/2015 ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பஞ்சமி திதி பகல் 11:14 வரை, பின்பு சஷ்டி. கேட்ட நட்சத்திரம் பகல் 11:10 வரை, பின்பு மூல நட்சத்திரம். மரண யோகம் பகல் 11:10 வரை, பின்பு அமிர்த யோகம். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்று சஷ்டி. முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, குரு சுக்கிரன் 5 சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஆகும். 8 சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் இன்று காலை 11:10 முதல் 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்க உள்ளதால் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, சுக்கிரனானவர் 4 அமைய பெற்று இன்று முதல் சூரியனானவர் 6 சஞ்சரிக்க இருப்பது உன்னதமான அமைப்பு என்றாலும், இன்று காலை 11:10 முதல் சந்திரனானவர் 8 சஞ்சரிக்க இருப்பது சந்திராசிரமம் ஆகும். ஒரு புறம் ஏற்ற மிகுந்த பலன்கள் இருந்தாலும் வீண் குழப்பங்கள் ஏற்படலாம் என்பதனால் நிதானத்தோடு செயல்படுவது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, சனி சந்திரன் 6 அமைய பெற்றிருப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். 3 செவ்வாய் இருப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கடக ராசி நேயர்களே, 5, 6 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது, 2ஆம் வீட்டில் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி ஏற்படும். சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன் அமைய பெற்று 3ஆம் வீட்டில் சூரியனானவர் இன்று முதல் சஞ்சரிக்க இருப்பது உன்னதமான அமைப்பாகும். சந்திரனும் 11 மணிக்கு பிறகு 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பதால் குழப்பங்கள் விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும். கன்னி ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் 2இல் சூரியன் 12இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்படுவது, முடிந்தவரை தூர பயணங்களை தவிர்ப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. துலா ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குருவும் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். பிள்ளைகளால் கூட சாதகமான பலன்கள் உண்டாகும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் ராகுவும் புதனும் சஞ்சரிப்பது, 10இல் செவ்வாய் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குழப்பங்கள் விலகி மன அமைதி ஏற்படும். தனுசு ராசி நேயர்களே, இன்று முதல் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியனானவர் சஞ்சரிப்பது, 9ஆம் வீட்டில் சுக்கிரன் குரு சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். பிரச்சனைகள் விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும். எதிர்ப்புகள் குறையும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சிறப்பான பண வரவு இருந்து கடன் பிரச்சனைகள் விலகி மன அமைதி உண்டாகும்.